Hi, in this video, rainwater harvesting part 3 water resources CBC class 10. ஓகே, இப்போ நம்ம மல்டிபர்பஸ் ப்ராஜெக்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அதை கொண்டு வரதுக்கு நிறைய தடை இருக்குது. ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். போத் சோசியோ அண்ட் எக்கனாமிக். சோசியோனா சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அந்தளவுக்கு பெரிய அளவில் காசு ஆக போகிறது கிடையாது. ஓகே, என்விரான்மெண்ட்டும் யாரையும் பாதிக்க போகிறது கிடையாது. வீட்டு மொட்டை மாடியில் உள்ள தண்ணியை அப்படியே ஒரு பைப் போட்டு அதை கிரவுண்ட் வாட்டரோட சேர்க்குறோம், அவ்வளோதான். இனி ஏன்சியன்ட் இந்தியா நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரானரி வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டமாக வந்து ரெயின் வாட்டர் சிஸ்டம் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பீப்புளுக்கு என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னா ரெயின்ஃபால் ரெஜிம், ரெயின்ஃபால் எங்கே அதிகமாக வரும், எங்கே கம்மியாக வரும், சாயிலோட டைப் எப்படி இருக்கும், எப்படிலாம் வந்து நம்ம ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணலாம், டெக்னிக்ஸு, கிரவுண்ட் வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ரிவர் வாட்ரு, ஃப்ளட் வாட்ரு, இது எல்லாத்தையுமே பற்றி அந்த லோக்கல் அந்த கண்டிஷன் ஈக்காலஜிக்கல் கண்டிஷனை பொறுத்து அந்த மக்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. ஓகே, இப்போது ஃப்ளட் வாட்டர் அப்படின்னா திடீர்னு ரிவரில் வந்து வெள்ளம் வந்துடும். அப்போ அந்த தண்ணியை எப்படி ஸ்டானலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த பீப்புளுக்கு தெரியும், அவங்களுக்கு வாட்டர். ஓகே, இன் ஹில் அண்ட் மவுண்டன் ரீஜன்ஸ், மலைப்பாவான இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீப்புள் பில்ட் டைவர்ஷன் சேனல். இப்போ அதிகமான தண்ணி வருதுன்னா தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு குல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் வந்து அக்ரிகல்ச்சருக்காக ஒரு சின்ன ஏரியாவில் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, இது புக்கில் டயக்ராமில் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா குல்னு சொல்லுவோம், கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதை காமனாக எதுக்காகனா ட்ரிங்கிங் வாட்டருக்காக, பர்டிகுலர்லி ராஜஸ்தானில் வந்து மழை அந்தளவுக்கு பெய்யாது. அப்போ மழை பெய்யும்போது அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஃப்ளட் பிளைன்ஸ் அப்படின்னா வெள்ள சமவெளின்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து வெள்ளம் வருதோ அந்த இடத்துல உள்ள பிளைன்ஸை ஃப்ளட் பிளைன்ஸ் சொல்லுவோம். பெங்காலில் வந்து அடிக்கடி வெள்ளம் வரும். அப்போது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டியூஷன் சேனல் அப்படின்னா வெள்ளம் வந்துகிட்ருக்கு, தண்ணியில் ரிவரில் வந்து வாட்டர் அதிகமாகுது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வாட்டர் அதிகமாகும் போது என்ன ஆகுனா அது ஒரு சேனல் வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகி இன்னொரு இடத்துக்கு இரிகேட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வந்து போயிடும். இதுதான் வந்து இன்டியூஷனல் சேனல்னு சொல்லிட்டு இரிகேட் த ஃபீல்டு. அரைடு அண்ட் செமி அரைடு, கிட்டத்தட்ட பாலைவன பகுதி, அந்த மாதிரி இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து எதுக்காக மாற்றி வச்சுருப்பாங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. அது ப்ளஸ் வந்து சாயில் வந்து என்னாகும், நல்ல ஈரமாகும், ஈரப்பதம் சாயில் கிடைக்கும். இதை வந்து கண்டின்ஸ் இன் ஜெய்சல்மார், ஜோஹத் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஜஸ்ட்டு ஒரு குட்டை மாதிரி இருக்கும், அதுக்கே அந்த ராஜஸ்தானில் உள்ள நேம்ஸ். இன் செமி அரேட் அண்ட் அரேட் ரீஜன் வந்து பிக்னர், பகோல்டி, பாமர், இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் ஹவுஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் டேங்க் வச்சுருப்பாங்க. இப்போவும் ஒரு சில வீட்டில் நம்ம டேங்க் வச்சுருப்போம். ஆனால் அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்கு நல்ல தண்ணி வரும்ல, அந்த நல்ல தண்ணியை ஸ்டோர் பண்ணி அதை மேலே டேங்கில் ஏற்றி யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அவங்க வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸ் வந்து டங்காஸ்னு பேர். எதுக்காகனா மழை பெய்யும்போது தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணியை தான் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. அந்த டங்காஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு பெரிய வீடு அளவுக்கு, ஒரு ரூம் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் 6.1 மீட்டர் இந்த மாதிரியான டெப்த்து, லாங்கில், வைட்டில் இந்த மாதிரி ஒரு டேங்க் இருந்திருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டங்காஸ் ஆர் த பார்ட் ஆஃப் வெல் டெவலப்டு ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மெயினாக என்ன அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் ஒரு பார்ட்டு தான் டேங்க். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 2004 வந்து எல்லாரும் வீட்லேயும் கம்பல்சரியாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தண்ணியை மேலேருந்து கீழே கொண்டு வருவோம், பைப்பில் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஜல்லின்னு சொல்லுவாங்க, ஜல்லி சரல், அது வழியாக போய் ஒரு கிரவுண்ட் வாட்டரில் போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோட மெயின் ஹவுஸ்லேயே வந்து வச்சுருப்பாங்க, கோட்டையாடு முத்தத்தில் வந்து வச்சுருப்பாங்க. தேர் வர் கனெக்டட் டு த ஸ்லோப்பிங் ரூப் ஆஃப் த ஹவுஸ் த்ரூ தி பைப் மூலமாக மேலேருந்து வர தண்ணியை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி பைப்புக்குள்ள அந்த டங்காஸ் உலக்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு பெய்கிற மழை என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு பைப்பையும் ரூஃபையும் வாஷ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் வர மழை தண்ணியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அடுத்து ரெயின் வாட்டர் கேன் ஸ்டோர் இந்த ஃபார்ம் டங்காஸ் till நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் மேக்கிங் இட் எக்ஸ்ட்ரீம் ரிலையபிள் சொசைட்டி. ஓகே, அடுத்த மழைப்பொழி வர்ற வரைக்கும் அந்த பழைய அந்த ஸ்டோர் பண்ண வாட்டரை வந்து அவங்க ட்ரிங்கிங் வாட்டருக்காக பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி
அது எல்லா சோர்ஸஸும் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது பக்கத்தில் லேக்கோ பாண்டோ ஏதோ இருந்துச்சு, அது ட்ரை ஆச்சுன்னா கடைசி அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் வந்து என்னென்னா டங்காஸ்லேருந்து எடுத்துருப்பாங்க. இப்போ ரெயின் வாட்டர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் வாட்டரில் நேச்சுரல் வாட்டர்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து தங்காஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டியிருப்பாங்க, அது பக்கத்தில் ரூம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த தங்காஸில் தண்ணி இருக்கிறனால அந்த பக்கத்து ரூமும் வந்து ஹீட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். நல்ல இது இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இப்போ ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து மோஸ்ட் காமன் இன் சில்லாங் வந்து மேகாலயாவில் ஒரு பிளேஸு, மேகாலயோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கே தான் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவங்க கடைசி மூச்சை விட்ட இடம். ஐஎம் சில்லாங்கில் தான் விட்டுருப்பாங்க. இட் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் சிரபுஞ்சி அண்ட் மவுண்ட் சிண்ட்ரோம் இந்த ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது, 55 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது மேகாலயாவில், சிரபுஞ்சி சில்லாங் பக்கத்தில். ஆனால் சில்லாங் வந்து ரிசீவ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் த வேர்ல்டு. ஆனால் இருந்தாலும் அந்த கேபிட்டல் என்ன ஆகுதுன்னா அந்த சில்லாங் வந்து அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர், போதுமான வாட்டர் இல்லாமல் தட்டுப்பாடு இருக்குது. அதனால் அங்குள்ள வீட்டில் 15 to 20% ஆஃப் டோட்டல் வாட்டர் ரெக்யூர்மெண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து டிக்ளைன், பென்டி ஆஃப் வாட்டர் இஸ் அவைலபிள். ராஜஸ்தானில் இந்த ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இந்திரா காந்தி கேனால்னு ஒன்று இருக்கும் பர்டிகுலராக வெஸ்டர்ன் ராஜஸ்தானில் வந்து இந்திரா காந்தி கேனால் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணியை வந்து டெல்லியிலேருந்து அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது போதுமான தண்ணி இருக்கிறனால அந்த டங்காஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கெட்டுறதில்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் டங்காஸை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்கான அந்த தண்ணி வந்து அந்தளவுக்கு அவங்க டேஸ்ட்டாக இல்லை. நேச்சுரல் வாட்டர் குடிக்கிறனால குடித்து பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த ரிவர் வாட்டரோட டேஸ்ட் வந்து செட் ஆகாதனால ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, டங்காஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Fortunately, in many parts of rural and urban India, rooftop rainwater harvesting being successfully adapted to store and conserve the water. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து வைட்லி அடாப்டட். தமிழ்நாட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க 2004. கெங்கத்தூர் ரிமோட் பேக்வர்ட் வில்லேஜ் இன் மைசூர் கர்நாடகா வில்லேஜஸ் ஹேவ் இன்ஸ்டால் தேர் ஹவுஸ் ஹோல்ட் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் டு மீட் தி வாட்டர் நீட்ஸ். கர்நாடகாவில் ஒரு ஏரியா, மைசூர் மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி 200 households have installed in the system. Village has earned rare distinction being rich in rainwater. Okay. Better understanding of the rooftop draining house system. டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நார்மலாக வீட்டில் மேலே ரூஃப்டாப் இருக்கும், அங்கேருந்து ஒரு பைப் போட்டு அந்த பைப்பை இந்த டங்காஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கெங்கத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ப்ரிசிப்டேஷன் மழைப்பொழிவு வந்து 1000 மில்லிமீட்ரு. இப்போ 80% அவங்க கலெக்ஷன் எஃபிஷியன்சி வச்சுருக்காங்க. இப்போ 100 லிட்ரு மழை பெஞ்சதுன்னா 100 லிட்டர் தண்ணி வந்துச்சுன்னா அதில் 80 லிட்டர் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. மீதியெல்லாம் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு, பைப் வாஷ் பண்ணுறதுக்காக வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 50,000 லிட்டர் கலெக்ட் பண்ணுறாங்களா அந்த வில்லேஜில். டோட்டலாக 200 ஹவுசஸ் இருக்குது. நெட்டாக அவங்க 1,00,000 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. தே ஹாவ் த லீகல் ப்ரொவிஷன் டு பனிஷ் த டிஃபால்டர்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து சிஸ்டம் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் லைப்ரரி, பப்ளிக் பில்டிங் எல்லாத்துலேயுமே இங்கே மழை நீர் சேகரிப்பு தொட்டி பொருத்தப்பட்டுள்ளது அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பார்த்தா தெரியும். இப்போ அந்தளவுக்கு யார் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகே, இதோட அந்த லெசன் வந்து ஓவர். இது பேம்பு ட்ரிப் இரிகேஷன், ஜஸ்ட் ஒரு அவுட் பாக்ஸில் இருக்கும், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஹில் ஏரியாவில் வந்து தண்ணி எங்கேயோ இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் தண்ணி வேணும் அப்படின்னா அந்த பேம்பு மரத்தை வந்து வெட்டி அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதோட வாட்டர் ரிசோர்ஸஸ் லெசன் ஓவர். தேங்க்யூ.